ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ vlog. இன்றைக்கி வந்து சண்டே. நாங்கள் பெங்களூர்லேருந்து ஊருக்கு வந்து 2 வீக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. இன்றைக்கி பெங்களூர் கிளம்ப போகிறோம். ஸோ அதுக்கான பேக்கிங் திங்ஸு, அதுக்கப்புறம் என்னோடய கார்டன் எல்லாமே வந்து சுற்றி பார்க்குறது, அதெல்லாம் தான் வந்து இந்த vlogல இருக்க போகுது. பெங்களூர் கிளம்ப போகிறோம் அப்படின்னாவே அன்றைக்கி மார்னிங் ஆரம்பிக்கும் போதே சேடாக தான் ஆரம்பிக்கும். முன்னாடி நாள் வந்து ஒரு கெடா விருந்துக்கு போயிருந்தோம். வர வழியில் குருநாத சாமி கோவில் வழியாக தான் வந்தோம். அதனால் அங்கே இருந்த நர்சரியில் வந்துட்டு சாத்துக்குடி செடி, ரோஸ் செடி, கிரேப் செடி இதெல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். சாத்துக்குடி வந்து ஆல்ரெடி ஒன்ஸ் வச்சுருந்தோம், அது வந்து வளரவே இல்லை, எடுத்தாச்சு. வெண்பாக்கு ஆரஞ்சு சாத்துக்குடி ஜூஸ் எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால சரி இன்னொரு டைம் வந்து சாத்துக்குடி வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் வாங்கியிருந்தோம். செடி எல்லாமே இனிதான் வச்சு விட்டுட்டு தான் ஊருக்கு போகணும். அப்படியே பேக்கெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி வெளியில் இருக்க எல்லா செடியும் ஒரு ரவுண்ட்ஸ் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போய் பார்த்துட்டு இருந்தேன். சூப்பராக வந்து பூ பூத்திருந்தது. இந்த பட்டன் ரோஸ் செடிலாம் அழகாக நல்லா நிறைய பூ வச்சுருந்தது. ரோஸ் செடி எல்லாமே ரொம்ப சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா ரோஸ் செடியுமே எடுத்துகிட்டு இப்போ நியூவாக தான் வச்சுருக்கோம். இங்கே இருக்க செடி எல்லாமே வந்து நிறையா பெங்களூர்லேருந்து வாங்கினது, அப்புறம் ஊர்லேயே இருந்து வாங்கின செடி எல்லாம் தான். எதுவுமே வந்து ஒரே டைமில் வைக்கல. ஒரு செடி எடுத்துகிட்டு அந்த இடத்துல நியூ செடி வைப்பாங்க. அந்த மாதிரி எல்லாமே ஒரு டைமில் வச்சது தான். நாங்கள் கிளம்ப போகிறோம் அப்படிங்கிறதுனால ராமாயி பாட்டி வந்து பூ எல்லாமே வந்து பறிச்சுட்டு வந்து கொடுத்துட்டாங்க காலையிலேயே. இனி இது ஊருக்கு எடுத்துகிட்டு போய் தான் கட்டுவோன்னு நினைக்கிறேன். இங்கே கட்டுறதுக்கு வந்து டைம் இருக்காது. இங்கே இருக்க பூ வந்து செடியோட பாதி பூ தான் இருக்குது. சீசன் மாறுறதுக்கு முன்னாடி 2-3 கப் நிறையா வந்து பூ பூத்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. வெளியில் சும்மா சின்னதாக ரோஸ் செடி எல்லாமே மட்டும் பார்த்துட்டு பேக் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. கிளம்பும் போது ஒன்ஸ் எல்லாமே ஃப்ரூட்ஸ் செடி, ஃப்ளவர் செடின்ட்டு எல்லாமே ஒரு ரவுண்டு மறுபடியும் பார்த்துட்டு போனால் தான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இன்றைக்கி பேக் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த ஜூஸர் வந்து புதுசாக வாங்கியிருந்தோம். அந்தியூரில் இருக்க ஒரு பாத்திரக்கடையில் தான் வாங்கியிருந்தோம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கலாம் அப்படின்னு தான் போனோம். பட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து ஆரஞ்சு ஜூஸ் போட்டோம் அப்படின்னா அந்த அப்படியே ஃபுல்லாகவே வந்துடுது. அதனால சரி இது பிளாஸ்டிக் தான் வந்து செட் ஆகும்ன்ட்டு கடைசியாக பிளாஸ்டிக்கே வாங்கியாச்சு. சாத்துக்குடி ஆரஞ்சு ரெண்டுத்துக்குமே செட் ஆகிடும். அதுக்கப்புறம் வாஷிங் லிக்விடு, வாஷிங் மிஷினுக்கு வந்து இந்த லிக்விடு பசுமையில் கிடைக்கும், நல்லா சீப்பான ப்ரைஸ்லேயே கிடைக்கும். ஸோ அந்த லிக்விட் வந்து ஒரு 2-3 பாட்டில். அதுக்கப்புறமா பெங்களூரில் கிடைக்காத சின்ன சின்ன திங்ஸ், அதுக்கப்புறம் நெய் தான் மெயினாக வந்து காலியாகும். வெண்பா குட்டிக்கு வந்து ரெகுலராகவே கொடுக்கறதுனால. அதனால் இந்த பெருசில் இருக்கிறது வந்துட்டு எருமை பால் நெய், பக்கத்தில் குட்டி பாத்திரத்தில் இருக்கிறது வந்து மாட்டோட நெய். ரெண்டுமே வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க, அதுவுமே எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் கீரை எல்லாமே பறிச்சிட்டு வந்தது ஃப்ரிட்ஜில் இருக்குது. முருங்கைக்கீரை, கருவேப்பிலை இதெல்லாமே இருக்குது. போகும்போது எடுத்து பேக்கில் வச்சுப்போம். முன்னாடிலாம் நாங்கள் கிளம்பும்போது பெருசாக முருங்கைக்கீரை வந்து எடுத்துகிட்டே போனதில்லை. இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸாக தான் வந்து மிஸ் பண்ணாமல் முருங்கைக்கீரையை எடுத்துகிட்டு போயிடுறோம். இந்த க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பேக் பண்ணி முடிச்சுட்டு வெண்பா குட்டியோட ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. இது எல்லாமே வெண்பா குட்டியோட நியூ ட்ரெஸ்ஸஸ் தான். இந்த ட்ரெஸ் எல்லாம் என்ன ப்ரைஸ் ரேஞ்சஸில் இருக்குது, எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறத வந்து சீக்கிரமாக அடுத்த விலாகில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ பேக்கிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த பேக்கில் தான் வந்துட்டு வெண்பா குட்டியோட ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பேக் ஃபுல்லாகவே வந்து வெண்பாவோட ட்ரெஸ் மட்டுமே தான் இருக்குது. அவளுக்கு தான் வந்து நிறைய ட்ரெஸ் தேவைப்படுது. ஸோ ஊரில் வந்து எதுவுமே வச்சுட்டு போகிறதில்ல. வரும்போது எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்பி போகும்போது எடுத்துகிட்டு போயிடுவோம். இங்கே வச்சுட்டு போனோம் அப்படின்னா அடுத்த டைம் வரும்போது அது பத்தாமல் போயிடுமோ அப்படிங்கிறதுனால எப்போவுமே வந்து வரும்போது எடுத்துகிட்டு திரும்பி போகும்போது எடுத்துகிட்டு போயிடுறது. ஸோ அதனால் தனியாக ஒரு பேக் வந்து வெண்பாவோட ட்ரெஸ்ஸுக்கே தேவைப்படும். இந்த பேக் வந்து ரீசெண்டாக அமேசான்லேருந்து தான் வாங்கியிருந்தோம். ரொம்பவே நல்லா இருக்குது. கொஞ்சம் விலாக்ஸ் முன்னாடி கூட ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 டேஸ் ட்ரிப்புக்கு மட்டும் இந்த பேக் வந்து சூட் ஆகும். இது வந்து கவரிங் செயின் தான். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஒரு செயின் இந்த மாதிரி வாங்கியிருக்கிறது. நல்லா இருந்துச்சு. ஈரோடில் இருக்க மகி ஃபேஷன் அவங்க ஷாப்பில் தான் வந்து வாங்கியிருந்தோம். அவங்கள்ட்ட இன்ஸ்டா பேஜுமே வந்துருக்கு. இன்ஸ்டாவில் பார்த்துட்டு அவங்க ஷாப்பில் போய் வாங்கினது ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து சிங்கிள் கலர்லேயும் அவைலபிளாக இருக்குது, மல்டி கலர்ஸ்லேயும் இருக்குது.
லக்ஷ்மி டிசைன் வச்ச மாதிரி நடுவில் ஒரு ஸ்டோன், அதுக்கப்புறம் லக்ஷ்மி அந்த மாதிரி இருந்துச்சு. இதோட இயரிங்கும் வந்து ரொம்ப சிம்பிளாக அழகாக இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக சின்னதாக இருக்கிற மாதிரி இருந்தது. பட் வியர் பண்ணும்போது வந்து ரொம்ப சூப்பராக ஹைலைட் பண்ணி காமிச்சது. இந்த செயின் மட்டும் நல்லா பிரைட்டாக தெரிஞ்சுது. நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கூட இருந்தது இதுக்கு. அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நான் கவரிங்கில் வாங்கின செயின். இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபங்க்ஷனுக்குலாம் போகும்போது கோல்டு ஜுவல் கேரி பண்ண தேவையில்லை, சேஃபாகவும் இருக்கும். வெண்பா குட்டிக்கு வந்து இன்னொரு 1.5 வீக்கில் வந்து பர்த்டே வரப்போகுது, ஆகஸ்ட் 29th. ஸோ ஊர்லேருந்து கிளம்ப போகிறோம். ஊரில் எல்லாரும் வந்து பர்த்டே மிஸ் பண்ண மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கிளம்புற அன்னைக்கு வந்து சரி ஒரு கேக் கட் பண்ணிட்டு போகலான்ட்டு கேக் தான் வந்து குட்டியாக வாங்கி வச்சுருந்தோம். 1/2 kg வந்து ப்ரௌனி தான் வாங்கியிருந்தோம். ரீசெண்டாக வந்து அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அக்கா வந்து ஹோம் பேக்கிங் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட தான் வாங்குவோம். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்களோட ஹனி கேக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி இந்த டைம் வந்து வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வாங்கலான்னு சொல்லிட்டு இங்கே வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து ப்ரௌனிஸ் வந்து பண்ணுறாங்க. ராகி மாவு ப்ரௌன் சுகர்லாம் வச்சு ப்ரௌனிஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் டைமே வந்து வாங்கியிருந்தோம், ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. லாஸ்ட் டைம் வந்து என்னோடய பர்த்டேக்கு வாங்கியிருந்தோம். ஸோ அது வந்து டேஸ்ட் நல்லா இருந்ததுனால இந்த டைம் வெண்பா குட்டிக்குமே வந்து அதுவே வாங்கிடலாம். அவள் சாப்பிட்டாலும் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கில்ட்டியாக இருக்காது. அதனால் ராகி மாவு ப்ரௌனி தான் வந்து இந்த டைம் வாங்கியிருந்தோம் வெண்பா குட்டிக்கு வந்து கட் பண்ணுறதுக்காக. பேக்கிங் எல்லாமே வந்து பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா செடி எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்து எல்லா செடியும் பார்த்துட்டு இருந்தேன். இந்த பாக்கு செடி எல்லாமே வச்சும்போதே நான் உங்களுக்கு விலாக் வந்து போட்டிருப்பேன். 1-2 செடி வந்து வளரல, மற்றது எல்லாமே சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. இது வந்து ரோஸ்மெரி செடி, ரீசெண்டாக லால்பாக்லேருந்து வாங்கியிருந்தது. இதுவுமே வந்து ஓரளவுக்கு இருக்குது, பெருசாக க்ரோத் இல்லை, பட் வந்து காஞ்சும் போகலை, அப்படியே இருக்குது. காம்பவுண்டை ஒட்டி வந்து நிறைய ரோஸ் செடி இருக்கும். அங்கே வந்து இடம் பத்தாதனால இந்த லைனில் வந்து ஒரு ரோஸ் செடி வச்சுருக்காங்க. இது வந்து இஞ்சி செடி. முருங்கை மரம் எங்களோடது. சூப்பராக நிறைய பூவெல்லாம் வந்திருக்கு. இனிமேல் தான் காய் வரும். முருங்கை இலையும் வந்து பறித்து வச்சாச்சு கொண்டு போகிறதுக்கு. கருவேப்பிலை செடியும் வந்து இந்த டைம் நல்லா சூப்பராகவே வளர்ந்துருந்தது. கருவேப்பிலையும் எடுத்து வச்சாச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இந்த டைமு. ரெகுலராக மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால அதை சுற்றி நிறைய குட்டி குட்டி செடி எல்லாமே வளர்ந்துருந்தது. குண்டு மல்லி செடியில் வந்துட்டு இப்போ ரொம்ப ஜாஸ்தி பூ இல்லை, 1-2 பூ தான் இருக்குது. இது வந்து செண்பகப்பூ செடி, எல்லோ கலர். இதில் லாஸ்ட் டைம் நாங்கள் ஊருக்கு கிளம்பும்போது ஒரு பூ இருந்துச்சு, பறிச்சுட்டு போனோம். இந்த டைம் வந்து பூ எதுவுமே இல்லை, சூப்பராக கொழுந்து விட்டு நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு. இந்த குட்டி ஆரஞ்சு செடியில் இலையை விட காய் வந்து ரொம்ப நிறையா இருந்தது. பட் இது வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. ஆரஞ்சு மாதிரி ஸ்மெல்லு எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது, பட் ரொம்ப புளிக்குது. நம்ம 10 பேருக்கு ஜூஸ் போடணும் அப்படின்னா ஒரு பழத்திலே வந்து 10 பேருக்கு ஜூஸ் போட்டுடலாம், அந்தளவுக்கு ரொம்ப புளிப்பாக இருக்குது. இது வச்சு சூப்பராக வளர்ந்து காயெலாம் காய்ச்சிட்ருக்கு, பட் இதை வந்து யூஸ் பண்ண முடியறதில்லை. எல்லா செடியிலையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கொய்யாக்கா செடியிலலாம் நிறைய காய் இருந்தது. வாட்டர் ஆப்பிள்லாம் இந்த டைம் வந்து நல்லா காய்ச்சிருந்தது. நிறையா விற்றுட்டாங்க. கிலோ வந்து 40 rupees அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. வீட்டுக்கே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஃபிக்கு வந்து ரொம்ப க்ரோத் வந்து ஸ்லோவாக தான் இருக்குது. இலை வந்து பெருசாக இருக்கிறதில்ல. பட் எப்போ வந்து பார்த்தாலும் அந்த செடியில் வந்து 1-2 காயாவது இருக்கும். பட் எப்போ பழுக்குதுன்னு தான் தெரியறதில்ல. அணில், குருவி இதெல்லாமே வந்து சாப்பிட்ருது. இங்கே இருக்க குட்டி செடி வந்துட்டு அவகேடோ, பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ ரொம்ப ரீசெண்டாக தான் வச்சது, ஒரு 1 month தான் ஆகுது இந்த செடி வச்சு.
வச்சதுலேருந்து இதே சைஸில் தான் இருக்குது, பெருசாக க்ரோத்தும் இல்லை. பட் வந்து அப்படியே இருக்குது, காஞ்சும் போகாமல். வளர்ந்துரும் அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் வரும்போது. பப்பி வந்து இங்கே கட்டியிருக்கான், அப்படியே பாவமாக பார்த்துட்ருக்கான். நான் வந்து அவுத்து விடுவேன் அப்படின்ட்டு, எப்போவுமே நான் தான் அவுத்து விடுவேன். அவனை போய் கழட்டி விட்டோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு காலையே சுற்றிக்கிட்டு கீழே தள்ளி விட்டுருவான். அந்த அளவுக்கு வந்து ஜாலியாக விளையாடும், அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அதை கழட்டி விட்டுட்டோன்னா. பட் வந்து அடங்க மாட்டான், ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருப்பான். அதனாலேயே வந்து மோஸ்ட்லி கட்டி வச்சுருக்காங்க. இது வந்து சின்ன நெல்லிக்காய், நிறைய காய் பிடிச்சிருக்கு. இப்போ தான் பிஞ்சு நிறையா இருக்குது. லாஸ்ட் டைமும் வந்து நிறைய காய் இருந்தது. இதுவுமே வந்துட்டு இந்த ஸ்கூல் முன்னாடி விற்கிறவங்கெல்லாம் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இது வந்து சீத்தாப்பழம் செடி, குட்டி செடியாக இருந்தது, நல்லாவே வளர்ந்து இப்போ வந்து பூ வச்சுருக்கு. பட் இது காயாக மாறுமா என்னன்னு தெரியல, இன்னும் கொஞ்சம் வளரணும்னு நினைக்கிறேன் இதுலேருந்து காய் வர்றதுக்கு. சின்ன செடியாக இருந்தது, இப்போ நல்லாவே வந்து வளர்ந்துருச்சு. இது வந்து ஒரு கொய்யாக்காய் செடி. இதுலேயுமே வந்து அந்த குட்டி ஆரஞ்சு செடியில் எவ்வளோ காய் இருந்ததோ அவ்வளோ நிறைய காய் வந்து இதுலேயுமே வரும். கொஞ்சம் பச்சையாகவே சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பழுத்துருச்சு அப்படின்னா ஸ்வீட்னஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது, ஆனால் நிறைய காய் பிடிக்கும். மாதுளம்பழ செடி, பட் அவ்வளவா ப்ராப்பராக காய் எதுவுமே வர்றதில்லை. இந்த விலாக் ஸ்டார்டிங்லேயே வந்து ரோஸ் செடி எல்லாமே காமிச்சிருப்பேன். இப்போ வந்து அதில் இருந்த பூ எல்லாமே பறிச்சாச்சு. இன்னும் 1-2 பூ தான் இருக்குது விரியாமல். இவ்வளோ செடி வெளியில் இருந்தாலும் வீட்டுக்குள்ளே செடி வைக்கிறதும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அரிக்கா பாம் தான் நான் ஃபர்ஸ்ட் வாங்கினேன், ரொம்ப சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. அதுக்கடுத்து வந்து மணி பிளான்ட்டு, இப்போ வந்து ஸ்பைடர் பிளான்ட் ஆட் ஆகிருக்கு, அதுவுமே வந்து நல்லா வளர்ந்துட்டுருக்கு. ஒரு பேபி பிளான்ட்டும் வந்திருக்கு, 2 பேபி பிளான்ட் வந்திருந்தது. வெண்பா குட்டி வந்து ஒன்று உடச்சிட்டா. இன்னும் வந்து வீட்டுக்குள்ளே நிறைய செடி வைக்கணும்னு ஆசை தான். பட் நாங்கள் வந்து இங்கே இருக்க முடியாது, நான் இருந்தேன் அப்படின்னா மெயின்டைன் பண்ணுவேன். அத்தை வந்து தோட்டத்துலேயும் பார்க்கணும், வீட்டு வேலையும் பார்க்கணுங்கிறதுனால அவங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால கொஞ்சம் கம்மி செடி தான் இருக்குது. பேக்கிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சது, செடி எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம், வந்தாச்சு. குளித்து சாப்பிட்டு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆயாச்சு. கார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெண்பா குட்டிக்கு வந்து கேக் கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ கேக்கெல்லாம் எடுத்து வச்சு கட் பண்ணுறது கொண்டு வந்தாச்சு. இதுதான் நாங்கள் வாங்கியிருந்த ப்ரௌனி. டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. நார்மல் ப்ரௌனி எந்த அளவுக்கு நல்லா ஃபஜ்ஜியாக இருக்குமோ அந்த அளவுக்கு அதே மாதிரி சூப்பராக இருந்தது. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Vinva. Happy birthday. அதுவும் இந்த தருவாங்க பேபி லாஸ்ட் இயர் பர்த்டேக்கும் வந்து இந்த மாதிரி நாங்கள் கிளம்பும்போது ஒரு கேக் கட் பண்ணிட்டு தான் போனோம். இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து பர்த்டே மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து ஒரு கேக் கட் பண்ணியாச்சு, எல்லாத்துக்கும் வந்து ஹாப்பி. இன்றைக்கி வந்து கோயின்சிடன்ஸாக வெண்பா குட்டியோட நட்சத்திர பர்த்டேவும் வந்து இன்றைக்கி தான் வந்துருந்துச்சு. வெண்பா குட்டி என்ன நட்சத்திரத்தில் பிறந்தாலும் அந்த நட்சத்திரம் வந்து இன்றைக்கி. கன்னியாகுமரி நாகர்கோவில் சைட்லலாம் வந்துட்டு அதையுமே செலிப்ரேட் பண்ணுவாங்க தனியாக. நாங்கள் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல. பட் இன்றைக்கி வந்து இங்கே வீட்டில் இருக்கிறவங்க வந்து பர்த்டே மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக கட் பண்ணோம். அதே வந்து நட்சத்திர பர்த்டேவுமாவே வந்துருச்சு.
வெண்பா குட்டிக்கு ரொம்ப ஹாப்பி. பர்த்டே அன்னைக்கு எந்த அளவுக்கு ஹாப்பியாக எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பாளோ அதே ஹாப்பி எக்ஸைட்மெண்ட் வந்து இன்றைக்கே வந்துருச்சு. கேக் எல்லாமே கட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 10 o'clock போல் வந்து காரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த டைம் வந்து கொஞ்சம் நேரமாகவே கிளம்புறோம். ஹஸ்பண்ட் வந்து பெங்களூர் ரீச் ஆனதுக்கப்புறமா திரும்ப ஹைதராபாத் வந்து போகணும். 1 வீக் வந்து ஆஃபீஸ் கூப்பிட்ருக்காங்க. அதனால இந்த டைம் வந்து வீட்டிலேருந்து நேரமாகவே கிளம்பியாச்சு. எங்கள் கூட வந்து அத்தையுமே வராங்க. 1 வீக் நாங்கள் 2 பேரும் தனியாக இருப்போங்கிறதுக்காக அத்தையும் வராங்க. அம்மா வந்து வெண்பா குட்டியோட பர்த்டேக்கு முன்னாடி நாள் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரில் வந்து முருகன் இருக்காங்க. சரி பூ ரோஸ் வந்து எதுவுமே இல்லாதனால இட்லி பூ நல்லா பஞ்சாக வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சாண்டில் கலர் இட்லி பூ தான் பறிச்சுட்டு போய் காரில் இருக்க முருகனுக்கு வச்சோம். கிளம்பியாச்சு. இப்போ எங்கள் கூட வந்து அம்மாயும் வராங்க. அம்மாயை வந்து என்னோடய சிஸ்டர் இன்லா வீட்டில் வந்து விட்டுட்டு போக போகிறோம். நாங்கள் அந்த வழியில் தான் போகிறோம் அப்படிங்கிறதுனால அம்மாயுமே வந்து அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்மளுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே கொஞ்சம் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். அங்கே வந்து நிறைய செடி இருக்கும். இங்கே நான் எப்படி நிறையா ஃப்ரூட்ஸ் செடியெலாம் வச்சுருக்கேனோ அதே மாதிரி அங்கேயும் வந்து நிறைய செடி இருக்குது. அங்கே போனதுக்கப்புறமா நான் காட்டுறேன். வந்தாச்சு வீட்டுக்கு. இது வந்து தூரத்துலேருந்து பார்க்குற வியூ. ஃபுல்லாகவே வந்து மலையாக இருக்கும். நல்லா க்ரீனரியாக சூப்பராக இருக்குது இப்போ மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால. இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க மலைக்கு வந்து ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக வந்து பேசிக்கிட்டே இருக்கோம். பட் அதுக்கான டைம் வந்து இன்னுமே கிடைக்கல. சீக்கிரமாக ஒரு நாளைக்கு வந்து போகணும். இங்கேயும் வந்து ஒரு குட்டி வால் இருப்பா, பிரணி குட்டி. வெண்பாக்கும் அவளுக்கும் வந்து 4 months தான் டிஃப்ரென்ஸு. அதனால 2 பேருமே வந்து அட்டாச் ஆகிடுவாங்க. இப்போ வந்து அவள் வீட்டில் இல்லை, அம்மாயி வீட்டுக்கு போயிருக்கா. அங்கே அத்தை வீட்டில் இருக்கா. அவள் இருந்தா அப்படின்னா வெண்பா குட்டி வந்து இங்கேருந்து கிளப்பவே முடியாது, கஷ்டமாக தான் இருக்கும். இது எல்லாமே வந்து இங்கே வீட்டில் வச்சுருக்க இன்டோர் பிளான்ஸு சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. நிறைய பிளான்ஸ் வந்து வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. இவ்வளோதான் வந்து இன்டோர் பிளான்ஸு சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. இனி பக்கத்தில் தோட்டத்தில் வந்து என்ன செடியெல்லாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஜாதி மல்லி பூச்செடி. நல்லா பெரிய பூச்செடியாக இருக்குது. நிறைய பூ பூத்திருக்கு. பட் இங்கே வந்து பெருசாக பறிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இவ்வளோ பூச்செடி பூ இருக்கிற இடத்துல நான் இருந்தேன் அப்படின்னா என்னோடய ஃபுல் டைம் வேலையே வந்து பூ பறித்து கட்டி வைக்கிறதா தான் இருக்கும். இது வந்து பெரிய லெமன் செடி. நிறைய காய் இருந்தது. இப்போவுமே வந்து காய் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் இருக்க செடி வந்து சாத்துக்குடி. இதுலேயுமே வந்து நிறைய காய் இருந்தது. இதிலேருந்து கொஞ்சம் பறித்து வச்சுருக்காங்க நாங்கள் கொண்டு போகிறதுக்காக. இந்த சின்ன மண் சட்டியில் இருக்கிறது வந்து ஆகாய தாமரை. சூப்பராக இருக்கும். அழகுக்காக வளர்க்குறது தான். இந்த தொட்டிக்குள்ளேயே வந்து மீன்லாம் விட்டு வளர்ப்பாங்க. நர்சரிலையுமே வந்து இந்த செடி கிடைக்கும். ஒரு செடி வந்து 10 rupeesக்கு சேல் பண்ணுறாங்க. சாத்துக்குடி வந்து இப்போ தான் பிஞ்சு கொஞ்சம் வந்து பெருசும் ஆகிடுக்கு. பிஞ்சிலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே இருக்குது. இந்த லெமன் செடியிலையுமே வந்து நிறைய காய் பழுத்திருந்தது. இது இது பழுத்திருக்கா? இது வந்து இப்போ ரீசண்டாக வச்சுருக்க சாத்துக்குடி. இதுலேயுமே வந்து நிறைய காய் இருந்தது. இப்போ வீட்டில் வச்சுருக்க சாத்துக்குடியுமே வந்து இந்த மாதிரி சூப்பராக வளர்ந்து நிறைய காய் வரணும். இது வந்து செரி குட்டி குட்டியாக ரெட் கலரில் வரும். கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக இருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதில் இப்போதைக்கு வந்து சீசன் இல்லை போல், காய் இல்லை. ஒரே ஒரு பூ மட்டும் இருக்குது. பூ வந்து இப்படி தான் இருக்கும், பர்பிள் கலரில். இது டிராகன் ஃப்ரூட் செடி. குட்டியாக தான் இருக்குது, இப்போ தான் வச்சுருக்காங்க.
இது வந்து ஃபிக்கு செடி சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்குறதுக்கே, நிறைய காயும் வந்து பிடிச்சிருக்கு. தோட்டத்தில் இருக்க ஃப்ரூட்ஸ் செடி எல்லாமே வந்து பார்த்துட்டு வந்தாச்சு, கிளம்புறதுக்கான டைமும் ஆச்சு. இங்கே வந்து ஆல்ரெடி வந்து கொள்ளுமிச்சம்பழம், சாத்துக்குடி, லெமன் இதெல்லாமே பறித்து வச்சுருக்காங்க. எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணிவிட்டு கிளம்ப போகிறோம். இது வந்து வீட்டுக்கு உள்ளே வச்சுருக்க செடி. வேணாம் இப்போதான் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சோடனே கிளம்புறோம். அம்மாயை ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து செடி எல்லாமே ஒரு ரவுண்ட்ஸ் பார்த்துட்டு 10 மினிட்ஸ்லேயே வந்து அங்கேருந்து கிளம்பியாச்சு. வெண்பா குட்டிக்கு தான் கிளம்புறதுக்கு மனசே இல்லை, கூட அத்தையும் வரதுனால வந்து ஓரளவு கொஞ்சம் ஹாப்பியாகவே கிளம்பிட்டா. இது வந்து மேட்டூர் டேமு. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் போகணும் டேமோட என்ட்ரன்ஸ் போகிறதுக்கு. அங்கே பார்க் இருக்கும், அங்கே போகிறதுக்கு. அதுக்கு முன்னாடியிலேருந்தே டேம் ஆரம்பிச்சிருது. இங்கெல்லாம் வந்து தண்ணி கம்மியாக இருக்கிற டைமில் இங்கே வந்து காடாக இருக்கும். இப்போ நிறைய தண்ணி வந்து ஆல்மோஸ்ட் அந்த டேமே வந்து ஃபுல்லாகி ஓப்பன் பண்ணிட்டாங்க. அவ்வளோ தண்ணி இருக்குங்கிறதுனால இங்கேருந்தே வந்து தண்ணி ஃபுல்லாக நின்றுட்டுருக்கு. நிறைய பேர் வந்து ஜாலியாக மீன்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து சண்டே அப்படிங்கிறதுனால பார்க்கில் கண்டிப்பாக நிறைய கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்குக்கு வந்து இன்னொரு 10 கிலோமீட்டர்ஸ் போகணும். எவ்வளோ நிறைய தண்ணி இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டைம் தான் நான் வந்து மேட்டூர் டேம் இவ்வளோ ஃபில்லாகி பார்த்துருக்கேன், ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. இந்த தண்ணிக்கு அடியில் வந்து நிறைய பேர்த்தோட தோட்டம், காடு எல்லாமே இருக்கும். நிறைய வீட்டுக்கு பக்கத்தில் வரைக்குமே கூட தண்ணி இருக்கும். ஒரு இடத்துல வந்து வீட்டை ஒட்டியே வந்து தண்ணி இருக்கும். இங்கே வந்து கோவில் இருக்குது போல். கோவிலோட மேலே சின்ன கோபுரம் மட்டும்தான் தெரியுது. கோவிலே வந்து உள்ளே போயிடுச்சு, அவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டை ஒட்டியே வந்து தண்ணி இருக்கு, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நிறைய பேர் அந்த வழியிலையுமே போய் பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக அப்படியே ஒரு கடல் மாதிரி தெரியுது தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு, ஃபுல்லாக தண்ணியாக. இந்த இடத்துல வந்து புதுசாக கடையெல்லாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இடத்துலேருந்து மேலே போனோம் அப்படின்னா டேமோட வியூ பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் வந்து இது வரைக்கும் போய் பார்த்ததில்ல. இதை சுற்றியே வந்து இப்போ ரீசெண்டாக நிறையா கடையெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் போகணும் டேமோட மெயின் என்ட்ரன்ஸ்க்கு. கண்டினியூஸாக கொஞ்சம் அப்பப்போ மழை பெஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறதுனால மரம் எல்லாமே நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு. மேட்டூர் டேம் மெயின் என்ட்ரன்ஸ் பார்க்கு கிட்ட வந்து வந்தாச்சு. ரொம்ப கூட்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேயே வந்து நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. இந்த சைடுமே ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்கும், அதுலேயுமே வந்து தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. தண்ணி வந்து 2 சைட்லேயுமே போயிட்டுருக்கோம். ஒரு சைடில் போயிட்டுருக்க தண்ணியில் எல்லாமே வந்து ஜாலியாக நீச்சல்லாம் அடித்து விளையாண்டுட்டு இருந்தாங்க குளிச்சுட்டு. இப்போ வந்து தண்ணி கம்மியாக தான் திறந்து விட்டுருக்காங்க, அதனால கொஞ்சமாக போயிட்டுருக்கு. ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி வந்து ஆல்மோஸ்ட் டேம் வந்து ஃபுல் ஆகிடுச்சு. அந்த டைமில் வந்து நிறையாவே ஓப்பன் பண்ணி விட்டுருந்தாங்க. இந்த சைடு ஓப்பனிங்லலாம் நான் தண்ணி திறந்து விட்டு நான் பார்த்ததே இல்லை. இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு டேம் வந்து ஃபில் ஆயிடுச்சு. கூட்டம் வந்து பாருங்கள், இங்கேருந்தே வந்து 2 சைடும் வந்து பார்க் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது இந்த டைமு. நார்மலாக தண்ணி இல்லாத டைம்லேயே வந்து சண்டே அப்படின்னா கூட்டம் இருக்கும். இந்த டைம் வந்து தண்ணியை பார்க்கறதுக்காகவும் சேர்த்து எக்ஸ்ட்ரா கூட்டம் வந்து வந்திருக்காங்க. லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸாகவே இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மேட்டூர் டேம் பார்க்கு. 2 சைடுமே பாருங்கள் எவ்வளோ வண்டி பார்க் பண்ணியிருக்காங்க. நிறைய பஸ்ஸஸ்லலாம் வந்து வந்திருக்காங்க. ஃபேமிலியாக வர்றதுக்கு வந்து இந்த பார்க்கு சூப்பராக இருக்கும். நம்ம ஃபுட்டெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து உள்ளே போய் வச்சு சாப்பிட்லாம். அதுக்கு வந்துட்டு அலோவ் பண்ணுவாங்க. வீட்டில் இருந்து ஃபுட்டு வந்து கொண்டு வரலாம். அப்படி இல்லைனாலும் இங்கே வந்து மீன் வாங்கி செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆள் இருப்பாங்க. அவங்கள்ட்ட கொடுத்து செஞ்சு வாங்கிட்டு நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போய் வந்து சாப்பிடலாம். அப்படி வாங்கி கொடுத்து செய்யலை அப்படின்னாலும் சைடில் வந்துட்டு நிறைய கடை இருக்கும். ஒரு சில கடையில் வந்து சாப்பாடு, மீன் குழம்பு இருக்கும். நிறைய கடையில் வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை தான் இருக்கும். ஃப்ரை வந்து வாங்கிட்டு கூட நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம், இல்லை இங்கேயும் வந்து சாப்பிடலாம். சைடில் வந்து நிறைய ஃபிஷ் ஃப்ரை கடை வந்து இருக்கும்.
டிக்கெட் வாங்குற இடத்துல பாருங்கள் லைன் வந்து இவ்வளோ பெருசாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. உள்ள டிக்கெட் வாங்குற இடத்துலேருந்து ரோடு வரைக்கும் லைன் வந்து இருந்தது. நாங்கள் போகும்போதெல்லாம் வந்து எல்லா டைமே வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும் டிக்கெட் கவுண்டரு. இன்றைக்கி தான் வந்து இவ்வளோ லைனில் நான் பார்க்குறேன். பார்க்கிங் ஃபுல்லாகவே வந்து ஆல்மோஸ்ட் இடமே இல்லை, அந்தளவுக்கு வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. எவ்வளோ வண்டி நிற்குது பாருங்கள், எவ்வளோ க்ரௌடு இன்றைக்கி. க்ரௌடு ஜாஸ்தியாச்சு அப்படின்னாலே பக்கத்தில் இருக்க கடைகளும் கொஞ்சம் அதிகமாயிடும். அதே மாதிரி இன்றைக்கும் வந்து கொஞ்சம் கடைகள்லாம் நிறையா இருந்தது. இங்கே வந்து நிறைய டைப் ஆஃப் கருவாடு வந்து கிடைக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே. டேம் பக்கத்தில் இருக்குங்கிறதுனால நான் வந்து கருவாடு வாங்கினதும் இல்லை, செஞ்சதும் இல்லை, சாப்பிட்டதுமே கிடையாது. சரி இந்த டைம் வந்து அத்தை வராங்க அப்படிங்கிறதுனால கருவாடு வந்து வாங்கிட்டோம். ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும், அதனால் அத்தை வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கருவாடு வந்து வாங்கியிருந்தோம். இப்போ போக போகிற ரோடு வந்துட்டு 16 கண் பாலம் இருக்க பிரிட்ஜு தான் இது. லாஸ்ட்டு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி வந்து செம்ம கூட்டமாக இருந்தது அந்த பிரிட்ஜில். ஒரு யூடியூபர் வந்து போட்டிருந்தாங்க. நிறைய தண்ணி வந்து ஓப்பன் பண்ணி தண்ணி நிறையா போயிட்டு இருந்தது. பட் இப்போ வந்து குறைஞ்சிருச்சுங்கிறதுனால மழையும் ஸ்டாப் ஆகிடுச்சு. அதனால் ரொம்ப கம்மியாக தான் வந்து தண்ணி போயிட்டு இருந்தது. ஒரு வாட்டி வந்து பார்த்தோமே இங்க. ஆமா, செமையா போச்சு. 22ல தான் நினைக்கிறேன் உள்ள விட்டாங்களா. அப்புறம் இது மேல பாற வச்சு அப்படி போட்டோ எடுக்கணும். ராத்து மாதிரி தான் இந்த தண்ணி மேல பார்த்தாவே கலசிட்டேன். பட்டு வேலை பக்கத்துலயே விடக்கூடாது. 5 வயசு குழந்தை. 5 வயசா? வெண்பா குட்டி நடுவில் கொஞ்ச நேரம் மட்டும்தான் தூங்கினா, அதுக்கப்புறம் முழிச்சிட்டா. சரி லஞ்சுக்கு வந்து எங்கேயாவது ஸ்டாப் பண்ணலான்னு வர வழியில் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி கடைசியாக வந்து ஒசூரில் இருக்க A2Bல தான் வந்து ஸ்டாப் பண்ணோம். A2Bல நிறைய கூட்டம். நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆர்டர் பண்ணுறதுக்குமே ஒரு பெரிய க்யூ இருந்தது. வெண்பா மார்னிங் கிளம்பும் போது வீட்டில் சாப்பிட்டது தான். லஞ்ச் வந்து சாப்பிட வைக்கவே முடியல. ஒரு கப் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் மட்டும்தான் சாப்பிட்டா, வேறு எதுவுமே சாப்பிடல, வேணான்னு சொல்லிட்டா. அதனால் சரி ட்ராவல் டைமில் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேணாம் அப்படின்னு விட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி இப்போ வந்து பெங்களூருக்கு உள்ளே வந்தாச்சு. எலக்ட்ரானிக் சிட்டி ரோட்டில் தான் வந்து போயிட்டுருக்கோம். அப்படியே லைட்டாக மழை வந்து தூறல் போட ஆரம்பிச்சிது. மழையை பார்த்தோன்னே தான் எனக்கு வீட்டில் இருக்க செடிக்கெலாம் வரும்போது கூட நான் தண்ணி ஊற்றாமையே வந்துட்டேன். போகும்போது வெண்பா குட்டிக்கு கொஞ்சம் ஃபீவர் இருந்ததுனால அவசரமாக கிளம்புனோம். அதனால் செடிக்கெலாம் தண்ணி கூட ஊற்றலை. டெய்லியும் மழை வந்திருந்ததுன்னா செடி வந்து ஓகேவாக இருக்கும். பட் டெய்லி மழை வந்து தான் என்னங்கிறது தெரியல. இப்போயுமே வந்து லைட்டாக 1-2 தூறல் தான் இருந்தது. எல்லா டைமும் ஊருக்கு போயிட்டு திரும்ப வரும்போது இதே ஒரு தாட் தான் இருக்கும், செடி எப்படி இருக்கு, நல்லா இருக்குமா அப்படின்ட்டு. இதனாலேயே வந்து பெங்களூர் வீட்டில் வந்து ரொம்ப கம்மி செடி தான் வச்சுருக்கேன். போக போக மழை வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருந்தது. நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து நல்ல மழை. ஈவினிங் ஒரு 5 o'clock போல் வந்து வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. வீட்டுக்கு வந்ததும் அடுத்து இருக்கிற பெரிய டாஸ்க் வந்து காரில் இருக்க திங்ஸ் எல்லாமே கொண்டு வந்து மேலே சேர்க்கறது தான். மேலே வச்சுட்டு அதோட திங்ஸ் எல்லாமே எடுத்து அந்தந்த இடத்துல செட்டில் பண்ணுறது ஒரு பெரிய டாஸ்க்காக. அதுக்கே ஒரு 3-4 days எடுத்துரும் எல்லாமே செட்டில் பண்ணுறதுக்கு. திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு செடியை தான் பார்த்தேன். இன்றைக்கி தான் வந்து மழை பெஞ்சிருக்கு போல். நல்லாவே நிறைய மழை பெஞ்சிருந்தது. இதுக்கு முன்னாடி 2 weeks மழையே இல்லை, செடி எல்லாமே வாடி தான் இருந்தது.
ரோஸ் செடி அந்த மொட்டு விரியறதுக்கு கூட வந்து தண்ணி பத்தலை போல், லைட்டாக தான் விரிஞ்சிருந்தது. டோட்டலாக எல்லா செடியும் வாடி தான் இருந்துச்சு. மணி பிளான்ட் ஓகேவாக இருந்தது, கற்பூரவள்ளி செடியும் வந்து ஓகேவாக இருந்தது. மற்றது எல்லாமே வந்து வாடிருச்சு. 2 வீக்ஸ்க்கு முன்னாடி நியூவாக வளர்ந்த பிரான்ச் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது. 2 வாரத்தில் எவ்வளோ க்ரோத்து. மற்ற 2 பிரான்ச்சுக்கு போகிற சத்தையும் சேர்த்து அதே எடுத்துகிட்டு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருக்கு போல். இது மட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. கரிசலாங்கண்ணி செடி வந்து குட்டியோண்டு செடி மாதிரி இருந்தது, இப்போ கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருக்கு. மரிக்கொழுந்து செடி தான் வந்து டோட்டலாகவே வாடிருச்சு. இது திருப்பி எந்த அளவுக்கு தளைஞ்சு வரும்னு தெரியல. செடியை பார்க்கும்போது வாடி தான் இருந்தது, காஞ்ச மாதிரி தெரியல. அதனால் தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா கொஞ்சம் அப்படியே ஃப்ரெஷ் ஆயிரும்னு நினைக்கிறேன். இன்னுமே வந்து மழை தூறல் இருந்துகிட்டே தான் இருக்குது. நல்லா ஹெவி ரெயின் இருந்துச்சு, அதுக்கப்புறம் நின்றுட்டு இப்போ வந்து கொஞ்சம் லைட்டான தூறல் வந்து இருந்துகிட்டே இருக்குது. செடி எல்லாமே பார்த்துட்டு திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த இடத்துல செட்டில் பண்ணிவிட்டு டின்னரும் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. தக்காளி சட்னி தான் வந்து செஞ்சுருந்தேன். ஊர்லேருந்தே வந்து மாவு கொண்டு வந்திருந்தோம். தோசையும் தக்காளி சட்னியும் தான் வந்து எங்களோட டின்னரு. சமைச்சு முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் கிளம்புறதுக்கு கொஞ்சம் டைம் இருந்தது, அதனால பூ எடுத்து வச்சு கட்டிகிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட்க்கு வந்து 9:30க்கு பஸ்ஸு, அதனால் வீட்டிலேருந்து ஒரு 8:15 போல் ஆட்டோ புக் பண்ணியிருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து ஒரு 8 o'clock மேலே வந்து கிளம்பியாச்சு. வெண்பா குட்டிக்கு வந்து பாய் சொல்லிட்டு கிளம்புனாங்க. வெண்பா குட்டிக்கு வந்து அவ்வளோவா பெருசாக தெரியல. அத்தை வந்து கூட இருக்காங்க அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட்டில் வந்துட்டு பாய் டாடி போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டா. நான் வந்து கீழே வரைக்கும் போய் சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வரலான்னு போனேன். நாங்கள் 2 பேருமே தான் கிளம்ப போகிறோன்னு சொல்லிட்டு ஜாலியாக வந்து பாய் சொல்லிட்டா. இனி வர இந்த 1 வீக் ஃபுல்லாகவே வந்து நானும் அத்தை வெண்பா குட்டி மட்டும்தான் வந்து வீட்டில் இருக்க போகிறோம். எப்படி அவங்க அப்பா இல்லாமல் வெண்பா குட்டியை மேனேஜ் பண்ண போகிறோன்னு தெரியல. இது வரைக்கும் வந்து கடைக்கு போகிறது எதுக்குமே வந்து நான் பெருசாக தனியாக போனதே இல்லை. 2 பேரும் சேர்ந்து தான் போவோம். இந்த 1 வீக் வந்து எல்லாத்தையுமே தனியாக மேனேஜ் பண்ணணும். இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு வந்து பெருசாக எதுவுமே கிடையாது. வெண்பா குட்டியை ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறது, பிக் பண்ணுறது, கடைக்கு ஏதாவது வேணும்னா திங்ஸ் வேணும்னா போயிட்டு வருது, அது மட்டும்தான். அதுவே வந்து எனக்கு தனியாக பண்ணும்போது கொஞ்சம் ஏதோ பெருசாக பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ ஹஸ்பண்ட் வந்து கிளம்பியாச்சு. இதோடு நான் இந்த vlog-ஐயும் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்து வர வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ, ஸ்டே டியூன்ட்.